பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் நாங்க இந்த ஃப்ரைடே ஃபேமிலி டாக்ஸ்க்கு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் இந்த மாதம் பரிசுத்த ஆவியின் மாதம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெந்தைகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையோட ஆண்டவர் வல்லமையாக பரிசுத்த ஆவியினர் குறித்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது how the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் எப்படி குடும்பங்களுக்கு உதவி செய்ய போகிறார், எப்படி குடும்பங்களோட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், எப்படி குடும்பங்களை ஆண்டவர் வழி நடத்துறாரு. நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவரே நிறைய விசுவாசிங்க, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன், நிறைய விசுவாசிங்க என்ன நினைப்பாங்கன்னா சர்ச்சில் மாத்திரம்தான் ஆவியில நிரம்புகிறது, சர்ச்சில் மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, he is very deeply involved in our family life. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம வசனத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்று வேத வசனத்துல நம்ம தியானிக்கலாம். வாங்க. ஆவியானவர் ஹெல்ப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப குடும்பங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஹெல்ப் தேவையா அப்படின்னு யோசிக்கும் போது குடும்பத்துல தான் அநேக நம்மளுக்கு ஹெல்ப் தேவையா இருக்குது. ஃபேமிலி, மேரேஜ், பேரண்டிங், கம்யூனிகேஷன், எவ்ரிதிங் we need மன்னிக்கிறதுல எல்லாத்துலயும் பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாம இதெல்லாம் நம்ம சிறப்பா செய்ய முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை நடத்துகிற பேரண்டிங், எப்படி பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்கள வழியில நடத்தணும் இல்லைங்களா, வேத வசனம் சொல்லுகிறது அவங்க போக வேண்டிய வழியில அவங்கள நம்ம நடத்தணும். அது ஞானமா எப்படி நம்ம செயல்பட முடியும். அது மாத்திரம் இல்ல, கலந்துரையாடுகிறது இல்ல, பேசுகிற விஷயங்கள்ல, ஞானத்தை போதிக்கிற விஷயங்கள்ல, மன்னிக்கிற குணாதிசயம், இதுக்கு எல்லாமே மனுஷ பலம் போதாது. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை நமக்கு தேவை. ஆமென். நம்ம யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். பட் த ஹெல்ப்பர், பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவராக இயேசு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை பாருங்களேன், நம்மளுக்கு உதவி செய்கிற நம்ம தேற்றவாளனாக இருக்கிறார். He is our helper. Amen. Who the Father will send in my name. அவர் என்ன பண்ணுவாருங்க? He will teach you. இல்லைங்களா, நம்மளுக்கு அவர் எல்லா காரியங்களும் போதிக்கிறதா இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்துல அவர் வெறும் வசனத்துல தான் நம்மளுக்கு ஒரு போதனை கொடுக்கிறாரு நம்ம நினைச்சிடறோம் இல்லைங்களா. அவர் வெறும் ஸ்கிரிப்சர்ஸ்ல தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஃபேமிலிஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, பிட்வீன் த கப்பிள்ஸ் கூட சில நேரத்துல புரியாது, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்க, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, இந்த மாதிரி இந்த வேர்டு நிறைய கப்பிள்ஸ்ல நம்ம பார்ப்போம். But the Holy Spirit helps us understand even the situation, the things that human minds cannot understand. அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இன்னொரு பர்சனை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த அறிவை கூட ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. கண்டிப்பா. இதெல்லாம் ஆவியானவர் நம்மளுக்கு செய்கிற உதவியா இருக்கு பாருங்க இல்லைங்களா. குடும்பத்துல புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, நம்ம தீர்மானங்கள்ல நிறைய நேரத்துல குடும்பங்கள்ல நிறைய தீர்மானங்கள் நீங்க எடுக்கணும். இன்னைக்கு ஒரு வேலை, ஒரு தகப்பை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு தாய் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எங்க வேலையில சில தீர்மானங்கள் நாங்க எடுக்கணும், எங்க குடும்பத்தை இது பாதிக்கும் இல்லைங்களா, எங்க குடும்பத்தின் காரியங்களை சில தீர்மானங்கள் நாங்க எடுக்கணும், வீடின் காரியங்களை கொஞ்சம் தீர்மானங்கள் எடுக்கணும், பண விஷயங்கள தீர்மானங்கள் இருக்கலாம் இல்லைங்களா. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க திருமணம் பண்ணுகிற காரியங்கள்ல கூட ஒரு வேலை நீங்க தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா. நிறைய நேரத்துல எப்படி தீர்மானிக்கிறது, கலாச்சாரம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கமா, பெற்றோர்களை மாத்திரம் நம்ம கேட்கணுமா, சொந்தக்கார் பந்தக்கார் பேச்சு கேட்கணுமா, நண்பர்கள் பேச்சு கேட்கணுமா, நிறைய நேரத்துல குழம்பி கிடக்கிறோம் இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நம்மளுக்கு வழி நடத்துகிறவராக, உதவி செய்கிறவராக, சத்தியத்துல நம்மளை நடத்துகிறவராக, நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்மளுக்கு போதித்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறவர் ஞானத்தின் ஆவியானவர். ஏசியா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அறிவை கொடுக்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல சார்ந்து கொள்ளுங்க. ஏங்க நீங்க ஒண்டியா கஷ்டப்படுறீங்க, ஏங்க தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க, ஏங்க நம்ம யாரோ எங்களுக்கு உதவி செய்யலையே என்று அவங்களும் இவங்க மேல சார்ந்துக்குன்னு நம்ம எல்லாரும் ஒஃபெண்ட் ஆகிக்கொண்டு பேஜார்பட்டு கொண்டு ஐயோ எங்களுக்கு உதவி இல்லையேன்னு துக்கத்துல வாழ தேவையில்லைங்க. ஞானத்தின் ஆவியானவர், தேவன் உலகத்தை உண்டாக்கும் போது அவரோடு இருந்தவர் நம்மளோட இன்னைக்கு இருக்கிறார். உங்களை வழி நடத்துறவராக அவர் இருக்கிறார். அது மாற்றம் இல்லாதபடி he helps us resolve conflicts in love. இப்ப நம்ம அநேக பிரச்சனை இருக்கும் போது அத உலகம் என்ன சொல்லுது, சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனா அந்த அன்புல நம்ம எப்படி ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ண முடியும்ன்றது செய்யக்கூடியது ஆவியானவர் மாத்திரம் தான் அது முடியும் இல்லைங்களா. நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்யூஷன் கிடைச்சா ப்ராப்ளம்க்கு போதும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, சொல்யூஷன் போதாதுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், வசனத்தின் வழியாக நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்யூஷன் இருந்தா பிரச்சனை வந்தா திருப்பியும் பிரச்சனைக்குள்ள தான் அது கொண்டு போகும். பிரச்சனை புரியுதுங்களா. ஆனா அன்பு இருக்கும் போது அன்பு என்ன பண்ணுவாங்க,
அன்பு பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5:5 நம்ம பார்க்கிறோம். தேவ அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றுகிறவரா இருக்கிறார். அன்பு இவங்க சொன்னது போல 1 கொரிந்தியர் 13 நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இட் ஓவர்சீஸ் எல்லா தவறுகள், எல்லா விதமான தப்புங்களை அதை மீறி அன்பு பார்க்கும் இல்லைங்களா? அன்புனால அவரு அந்த காயங்கள் எல்லாம் கூட கட்டுறாரு. சில நேரத்துல நம்ம உள்ளான காயங்க இருக்கும். அப்ப அந்த ஆவியானவர் தான் நம்ம he searches deep within and he binds all our wounds. அதனால இன்னைக்கு கூட நம்ம சில வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், சில மனுஷர் நம்மளை காயப்படுத்திருக்கலாம். ஆனா நம்ம ஆவியானவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கும் போது அவர் காயங்கள் எல்லாம் கட்டுறவரா இருக்கிறாரு. ஆமென். எஸ், பிரைஸ் தி லார்ட். அப்போ குடும்பங்கள்ல பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது நமக்கு வெறும் சொல்யூஷன் போதாது. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, தேவ அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்படும் போது அந்த மீறுதல்கள், அந்த பாவங்களுக்கு நம்ம அதை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆனா அவங்களை அன்பு கூற தொடங்குறோம் இல்லைங்களா? அன்பினால இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். பிரச்சனை இல்லாத திருமணம், பிரச்சனை இல்லாத ஃபேமிலி லைஃப் எதுவுமே இல்லைங்க. எல்லா ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் நம்ம இருந்தோம்னா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை கொண்டு நம்மளை நடத்துகிறவர், உதவி செய்கிறவரா இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு என்ன உதவி செய்யறாருன்னா, ஆண்டவர் சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுக்காக அவர் உதவி செய்யறாரு. He always keeps us grounded in the will of God. இல்லையா? எஸ், நிறைய நேரத்துல குடும்பங்கள்ல அது பெரிய கேள்வி இருக்கு இல்லைங்களா? சபைக்குள்ள நம்ம வரும்போது எங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்மள அனாதைகளா விடல இல்லைங்களா? ஒரு குடும்பத்தோட இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருங்க. இப்பொழுது தேவன் உங்களோட இருக்கிறார். நாங்க இந்த மாசம் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த வாரம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்ன வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா, இந்த பரதேசிக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற ஒரு பிரயாணத்துல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரயாணத்துல வழிகாட்டியாக நம்மளோட பேசுகிற, நம்ம சிந்தனைகளை தெளிவுபடுத்துகிறவராக, வழி காட்டுகிறவராக, வழி இல்லாத வண்ணாந்தரங்களை வழி உண்டாக்குறவராக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சித்தத்துல உங்களை நடத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாருங்க. அவர் சித்தத்திட்டு நம்ம வெளியே போக முடியாது. நம்ம அவருக்கு அர்ப்பணித்து என்னை நடத்துங்கப்பான்னு சொன்ன போதும் ஆவியானவர் நம்மளை நடத்துறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மாசத்துல நம்ம நல்லா இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆவியில நிரம்பி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க, உங்க குடும்பத்துக்கு he is a helper. ஆமென். இப்பொழுது உங்களோட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய எந்த மனுஷனால முடியாததை திருத்தத்துல 3ஆம் நபரா இருக்கிற தேவனே செய்ய உங்களோட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு அவர் புரிந்து கொள்ளுதலை, குடும்பத்துல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அவர் தீர்க்கிறார். மாத்திரம் இல்லாம ஞானமான தீர்மானங்களை எடுக்க நம்ம எல்லா தீர்மானங்களை அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறாருன்னு பார்த்தோம். பிரச்சனைகள் மத்தியில் அவர் அன்பை நம்ம உள்ளத்துல ஊற்றுகிறாருன்னு பார்த்தோம். கடைசியாக அவர் சித்தத்துல அவர் நம்மளை நிலைநிறுத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். இது எல்லாமே தேவ வசனங்க, எங்களுடைய ஒப்பீனியன் கிடையாது. இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை உங்களுக்கு உண்டாகட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம கண் மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Hallelujah. Heavenly Father, Lord, we thank you, Lord, for the gift of Holy Spirit, Lord, that you have poured out in our lives, Father God. Hallelujah. Lord, we thank you for your presence, and thank you, Lord, for being that great helper in our lives, Father God. Lord, we are people who are helpless, Lord, and we always look for help. And Lord, we thank you that you are the greatest help, Lord, that we can avail for, Father God. Lord, we thank you for the understanding. Thank you for the love that you have poured in our hearts, oh Father God. Thank you, Lord, for bringing our families together, Lord. Thank you for helping us understanding each other, oh Lord. Lord, in this time, Father, all the families, Lord, we commit ourselves, Lord, into your hands, Lord. Help us to be always dependent on you, Father, to seek you, Lord, and to, Lord, receive counselings, Lord Jesus. Lord, we commit this day, this Friday, and the rest of the week, Lord, into your hands, Lord. In Jesus' name we ask and pray. Amen. 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 கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவின் ஒத்தாசையோட நீங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீங்களாக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென்.